நம்ம கிட்ட இருக்க வேண்டிய நல்ல பண்புகளிலே சிறந்த ஒரு பண்பு, முதலிடம் கொடுக்க வேண்டிய ஒரு பண்பு எதுனா நன்றி உணர்வு தான். நன்றி உணர்வுடன் நாம் வாழும்போது நம்ம வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றம் வரும்னு தெரிஞ்சிக்க இந்த காணொளியை முழுசா பாருங்க. வணக்கம் நிலவு மகள் யூடியூப் சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். என் வாழ்க்கை நான் நினைச்ச மாதிரி இல்லை, வீடு இல்லை, என்கிட்ட கார் இல்லை, நல்ல வேலை இல்லை, இப்படி நாம கவலைப்பட நிறைய விஷயம் இருக்கு. இந்த கவலைகள் நம்ம மனநிலையை இன்னும் மோசமாக்கிடும். நாம எப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலையில இருந்தாலுமே நாம நினைச்சு பார்த்து நன்றி சொல்ல 1000 விஷயம் இருக்கு. எப்பவும் நமக்கு கிடைக்காத விஷயங்களை நினைச்சுக்கிட்டு ஏற்கனவே கிடைத்த விஷயங்களை பார்க்காம விட்டுடுறோம். நமக்கு தினந்தோறும் சாப்பிட நல்ல உணவு கிடைக்குது, அது கூட இல்லாம எத்தனையோ பேர் இருக்காங்க, குடியிருக்க வீடு இருக்கு, அதுவும் இல்லாம தெருவில் கூட வசிக்கிறாங்க. இப்படி உதாரணம் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். நாம தூங்கி எழும் போதிருந்து அந்த நாள் நிறைவடைகிற வரை உண்மையில நாம நன்றி உணர்வோடு நடந்துக்க ஏகப்பட்ட விஷயம் இருக்கும். காலையில் எழுந்த உடனே காஃபி குடிக்கிறோம். இந்த காஃபி நம்ம கையில கிடைக்க எத்தனை பேரோட உழைப்பு தேவைப்படுது. காஃபி பவுடர் தயாரிக்க வேலை செய்யற உழைப்பாளர்கள், காஃபி கப் உருவாக்குன தொழிலாளர்கள், காஃபி போட்டு கொடுக்கிற மனைவி அல்லது கணவன், பால்காரர், சர்க்கரை விற்கிற கடைக்காரர், இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் நம்ம நன்றி சொல்லணும். நம்ம நன்றி உணர்வோடு நடந்துக்கும் போது நம்ம கிட்ட என்னென்ன மாற்றங்கள் வரும். இந்த நன்றி உணர்வு நம்ம கிட்ட நேர்மறை சிந்தனையை, மனநிறைவை உருவாக்க அடுத்தவங்களோட நட்பை அதிகரிக்கும், உறவு மேம்படும். தினமும் தூங்கி எழுந்தவுடனோ அல்லது தூங்குறதுக்கு முன்னாடியோ அந்த நாளில் நடந்த நல்ல விஷயங்களுக்காக நன்றி சொல்லுங்க. இதை தொடர்ந்து 21 நாட்கள் செய்து பாருங்க. வாழ்க்கையை நீங்கள் வேற மாதிரி பார்ப்பீங்க. இதை கேட்கும் பொழுது ரொம்ப சாதாரணமாக தெரியலாம். நன்றி உணர்வோடு இருந்து பாருங்க. வாழ்க்கையை முற்றிலும் இன்னொரு கோணத்தோடு பார்ப்பீங்க. இப்போ ஸ்டோரி டைம். கிஷோருக்கு நல்ல வேலை இருக்கு, அன்பான மனைவி, குழந்தைகள், நண்பர்கள் இருக்காங்க. ஆனாலும் கிஷோருக்கு எதிலும் மன நிறைவு ஏற்படலை. இன்னும் நல்ல வேலை வேணும், இன்னும் பெருசா வீடு வேணும், சொத்து அதிகமாக சேர்க்கணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சான். இப்படி இன்னும் அதிகமாக யோசிக்க ஆரம்பிச்சு அவனோட சிரிப்பை தொலைச்சான். மகிழ்ச்சியா இருக்கிறது இல்லை, குழந்தைகள் நண்பர்கள் கிட்ட கூட நேரம் ஒதுக்கிறது இல்லை. இது கிஷோருக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்துச்சு. இந்த சிந்தனையோடு அவன் ஒரு மாலை நேரத்துல பீச்சுக்கு போனான். ரொம்ப நேரம் மணல்ல உட்கார்ந்து அலைய வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான். அப்போ கிஷோருக்கு பக்கத்துல ஒரு பெரியவர் வந்து உட்கார்ந்தார். அவனோட முகத்தை பார்த்த பெரியவர், உனக்கு ஏதாவது பிரச்சனையா தம்பின்னு கேட்டாரு. கிஷோருக்கு அவர் கேட்டது ஆறுதலா இருக்கவே தன்னோட பிரச்சனையை அவகிட்ட சொன்னான். இதை கேட்ட பெரியவர், தம்பி இதை பிடின்னு கிஷோர் கையில ஒரு நோட்டையை கொடுத்தாரு. நான் ஒன்று சொல்றேன், அதை அப்படியே 21 நாட்கள் செய், பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும்னு சொன்னார். நீ தினமும் இரவு தூங்குவதற்கு முன் ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கு. உன் வாழ்க்கையில உனக்கு கிடைச்சிருக்கிற ஒவ்வொரு விஷயங்களுக்காக நன்றி அப்படின்னு எழுதுன்னு சொன்னாரு. கிஷோர் அவர் சொன்னதை அப்படியே செய்ய முடிவெடுத்தான். அன்றைக்கு இரவு உணவு செய்து கொடுத்த மனைவிக்கு, லஞ்ச் டைம்ல ஜோக் சொல்லி அவனை சிரிக்க வச்ச நண்பருக்கு, தனக்கு சாக்லேட் கொண்டு வந்த தன் மகளுக்கு, இப்படி எல்லா விஷயத்துக்கும் நன்றி எழுத ஆரம்பிச்சான். கொஞ்ச நாளிலேயே அவன்கிட்ட நல்ல மாற்றம் வந்தது. அவன் மனநிறைவை உணர்ந்தான், மகிழ்ச்சியை அனுபவிச்சான். அவன் தான் கிட்ட மாற்றத்தை கொண்டு வந்த இந்த பழக்கத்தை தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சான். நன்றி உணர்வு நம்ம அழகான வாழ்க்கையை மேலும் அழகாக்கும். மக்களே, நம்ம கிட்ட இருக்க விஷயங்களுக்காக நன்றியோடு இருப்போம், மகிழ்ச்சியாகவும் இருப்போம். நன்றி.